ஒரு அழகான ஒரு கதை. அந்த நபருடைய ஒரே ஆசை ஒரு விலை உயர்ந்த கார், அழகான கார் அவருக்கு வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வாழை கட்டி வைத்த கட்டி அப்படி ஒரு கார் அவர் வாங்கிட்டார். ஒரு நாள் அவருடைய குட்டி பையனும் அவருமா சேர்ந்து அந்த காரை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு கல்லை எடுத்து அந்த காரில் லேசாக கிரிக்கணும். இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமாக கோபம் ஆயிடுச்சு. நேராக போகிறாரு, பட்டு பட்டு பட்டுன்னு அந்த பையனை அடிச்சிடுறாரு. பையன் ஒவ்வொன்று அழுறான். அழுதோடனே டக்குன்னு சுதாரிச்சுட்டு பார்க்குறாரு, இவர் கையில் இருந்த ஸ்பேனர்னால ஆவேசப்பட்டு அடிச்சிட்டாரு. உடனே பதறி போய் அந்த பையனை அதே காரில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாரு. அங்கே போய் டாக்டர் பார்க்குறாரு. அவருடைய பையனுக்கு எலும்பு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, சரியாகவே கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அவர் வருத்தத்தோட பையனை பார்க்க போகிறாரு. பையன் அப்பாவை பார்த்து பாசமாக கேட்குறான், அப்பா என் கை சீக்கிரம் சரியாயிடலாம்ப்பா அப்படின்னு கேட்குறான். அவருக்கு வருத்தம் தாங்க முடியல, ஒன்று அழுந்துறாரு. நேரம் வெளியே வர்றாரு, தன்னுடைய அந்த காரை எட்டி எட்டி உதைக்கிறாரு. உதைச்சிட்டு அந்த காரில் சாஞ்சு உட்காந்துட்டு ஒன்று அழுறாரு. அப்போ தான் அந்த பையன் கிறுக்குறானே அந்த இடத்த விட்டு பார்க்குறாரு. அதில் ஐ லவ் யூ டேடி அப்படின்னு கிறுக்கி வச்சிருந்தான். உண்மையிலே விஷயம் இதுதாங்க. பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற பேரில் நாம் பல வேளைகளில் உறவுகளை உடைத்து விடுகிறோம். குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே பொருட்களை விட நாம் தான் அவர்களுக்கு மிக முக்கியமான விலை மதிப்பு மிக்கவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் காலப்போக்கில் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகளையும் அந்த பொருட்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக நாம் வளர்த்து விடுகின்ற காரணம்தான் பின்னாட்களில் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை எட்டி பிடிக்கும் போது பெற்றோர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்று விடுகிறார்கள். உங்களுக்கு தேவையான பணத்தை நாங்கள் தருகிறோம், நீங்கள் ஒதுக்கி இருங்கள், முதியோர் இல்லத்தில் இருங்கள், காப்பகத்தில் இருங்கள் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். இதற்கு மூல காரணமாக இருப்பது பெற்றோர்கள் தான். நாம் திருந்த வேண்டியது புதிய தலைமுறைகள் அல்ல, பெற்றோர்களே அதிகம் கவனம் கொண்டு செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான செல்வங்களை சேர்த்து வைத்துவிட்டு நான் உனக்கு அதை சேர்த்து வைத்திருக்கேன், இதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய கனவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் எந்த சூழ்நிலையில் நீ தோல்வி வரும்போதும் வெற்றி அடையும் போதும் உனக்கு பக்கபலமாக உனது பெற்றோர்கள் நாங்கள் இருப்போம் என்று கூறும் அந்த ஆணித்தரமான வார்த்தை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான விலை மதிப்பற்ற சொத்துக்களை விட உயர்வானது என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள்.